ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம சப்ஜெக்ட் வைஸாக ரிவிஷன் டெஸ்ட் ஃப்ரீயாக வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரிவிஷன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓவராலாக உங்களை மாதிரி ஒரு 1000 ஆஸ்பிரண்ட் மேலே வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட போட்டி போட்டு நீங்கள் வந்து எந்த ரேங்கில் இருக்கீங்க, ஸோ வந்து மற்றவங்களாம் என்னென்ன மார்க் வாங்கியிருக்காங்க, டாப் மார்க் வாங்குறவங்க வந்து என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டி வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான டேட் எல்லாமே இதுதான். ஸோ வந்து பாலிட்டிக்கான டேட்டு, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐஎன்எம்க்கான டேட்டு. ஸோ வந்து இந்தந்த டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகும். இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டி வந்து February 25 வந்து முடிஞ்சிட்டு. ஸோ அப்போ வந்து இதே இப்போ நீங்கள் அட்டன் பண்ண முடியாதான்னு கேட்டிங்க அப்படின்னா இதே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆப்பில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் வந்து எப்போ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்ட்டு ஆக்டிவ் ஆகக்கூடிய டேட்டு. ஸோ அந்த டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்டிவ் ஆகிரும். நீங்கள் அதிலேருந்து எப்போ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்டன் பண்ணி முடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்ட் ஆன்சர், ராங் ஆன்சர், அதுக்கப்புறம் வந்து ஓவரால் ரேங்கிங், இந்த மாதிரி வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி முடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்கள் மார்க் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, அதில் வந்து உங்களோட ரேங்க் என்ன, ஸோ வந்து டாப் லிஸ்ட்டில், ஸோ லீடர் போர்டு, அதாவது டாப் ரேங்க் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து டீட்டெயிலாக வந்துடும். அடுத்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம். நீங்கள் வந்து இது எப்படி 5 நாளில் படித்து முடிக்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஐஎன்எம் 5 days ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 5 நாளில் படித்து முடிக்கிறதுக்கு தேவையான வீடியோ லிங்க், அது வந்து கதை மாதிரியே தான் இருக்கும். அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம இந்த ரிவிஷன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இருக்கக்கூடிய யூனிட் வைஸாக வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ வந்து பாலிட்டி யூனிட், அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எம், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு யூனிட்டாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை ப்ராப்பராக அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே ஓவராலாக எல்லாரோடையும் நீங்கள் வந்து ஒரு காம்படிஷன் போட்டு அட்டன் பண்ணும் போது ஸோ நம்ம வந்து எந்தெந்த ரேங்கில் இருக்கோம், நம்ம இன்னும் எவ்வளோ வந்து இம்ப்ரூவ் ஆகணும், மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க, நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு முன்னால் நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து போட்டி போட்டு உங்களோட ரேங்கை நீங்கள் முன்னேற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து போஸ்டிங் அடிச்சிடலாம். நம்மளோட ஆப் பார்த்தோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் அந்த நேமில் வந்து இருக்கும். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் iOS ரெண்டுக்குமா லிங்க் வந்து கொடுத்துருப்போம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுதான். ஸோ முதல்ல ஹோம் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கார்னரில் ஒரு 3 கோடு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உள்ள இந்த ஃப்ரீ மெட்டீரியல் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதில் டெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4 சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆல்ரெடி பாலிட்டி மட்டும் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக இங்கே வந்து ஆட் ஆகும். இப்போ ஆல்ரெடி முடிஞ்சு நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அட்டன் பண்ணி முடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து கரெக்ட் ஆன்சர், ராங் ஆன்சர் உங்கள் மார்க் மட்டும் தான் வரும். ரேங்கிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸுக்கு அப்புறம் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணி முடித்தாலுமே ரேங்கிங் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி வந்து பாருங்கள். நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான எல்லா அப்டேட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு வந்து நீட் ஃப்ரீ குரூப் 4 ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் அப்டேட்டு. ஸோ இப்படிங்க மாதிரி உங்கள் நேமோட சேர்த்து வந்து மெசேஜ் அனுப்புங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே டெஸ்ட்டுக்கான அப்டேட்ஸு எல்லா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அனுப்புவோம். ஓகே, இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.